சார் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களோட அந்த கேரக்டர் அப்படியே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த வாய்ஸையும் எடுத்துட்டீங்க. மூவி முடித்தோடனே எந்திரிச்சு நிற்கிறேன், எல்லாரும் பார்த்துட்டு அப்படின்றாங்க, அவங்களால பேச முடியல. அது என்னோட, அதாவது எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் அவங்க முன்னாடி அது நடந்தது. இட்ஸ் a great feel, you know. ஒரு தீப்பொறி எங்கிருந்துப்பா அந்த தீப்பொறி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது எனக்கு பேசிக்கா மிமிகிரில தான் வந்துச்சு. ஓகே. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டர்ஸில் ரொம்பவே பிளாக் பஸ்டராக வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி சாரோட மார்கன் படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல் பண்ண ராஜாராம் தான் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரோட இது டெபியூ மூவியாக இருந்தாலுமே டிஜிட்டல் மீடியாலையும் சரி நிறைய விஷயங்கள்ல இவரோட ரோல் அப்படின்றது எப்போவுமே அவரோட ப்ரெசன்ஸை கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஸோ அவரோட டெபியூ மூவியில் அவரோட கேரக்டரை வந்து எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஒரு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப we are very happy about it. எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கங்க்ராட் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு மார்கன் படத்துக்காக. அதுவும் உங்களோட கேரக்டரை வந்து எல்லாருமே இப்போ ஓகே நீங்கள் தான் அந்த கார்த்திக் கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றதுக்கு. ஸோ அது எப்படி இருக்கு ஆக்சுவலி அந்த ஃபீல்? ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா நோ வேர்ட்ஸ் டு சே, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் டெபியூ மூவிலே நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேசிக்காக ஒரு கனவுகள் இருக்கும். இந்த மீடியா சினிமா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு படம் நடிக்கணும், அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும், அந்த நல்ல கேரக்டர் மக்கள் மத்தியில் தெரியணும். அண்டு என்ன இருக்கும், வேற என்ன இருக்கும், அந்த படம் நல்லா சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆகணும். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு நிறைய படங்கள் கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ எனக்கு அந்த எல்லாமே டிக் 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 தான், செக்லிஸ்ட் எல்லாமே டிக் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக மூவி பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் நான் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஸோ எப்படி அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நினைக்கும் போது அதை நான் ஒரு தேட்டராக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்கன் மூவி வந்து நான் 4 times பார்த்துட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டே பார்த்தாச்சு, அது ஃபேமிலியோட போயிருந்தது. அண்ட் செகண்ட் டே சண்டே 2 ஷோ பார்த்தேன். மத்தியானம் ஒன்று பேலஸோவில் பார்த்தேன், அண்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸ் சினிமாஸில் பார்த்தேன் வேடச்சேரி. அண்ட் நேற்று சங்கம் சினிமாஸ் பார்த்தேன். நான் வந்து இது போன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து வீக்கெண்ட்ஸ், அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வீக் டேஸு. ஸோ 2 நாளுமே வந்து போத் அண்ட் வீக்கெண்ட்ஸ் அண்ட் வீக் டேஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆடியன்ஸ் கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டுடே. இந்த படம் முடிச்சுட்டு நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம நடிச்ச படத்துல நம்ம படம் முடிச்சுட்டு வெளியே நம்ம வரும்போது யாராவது ஒருத்தரை பார்த்து நம்மள நீங்க தானே அந்த கேரக்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது நடந்ததா ஏதாவது? அது ஆக்சுவலி நான் வீடியோவே அனுப்புறேன் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் என்ன நினைச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் டே எனக்கு எப்படி ஃபீலா இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணலாம், நம்ம ஏதாச்சும் போய் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லலாமா நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஏன்னா மூவி போற வரைக்கும் தெரியாது யார் யாரெல்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு தெரியாது. சரி, அது வரைக்கும் நான் விட்டுட்டேன். மூவி த்ரூ அவுட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம், ஜஸ்ட் வாட் த யூனிவர்ஸ் சேயிங் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் இருந்தேன். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு அப்படியே மூவி முடித்தோடனே எந்திரிச்சு நிற்கிறேன், எல்லாரும் பார்த்துட்டு அப்படின்றாங்க, அவங்களால பேச முடியல. இதுதானா அவன் தானா இவன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு இதை கேட்டாங்க. ப்ரோ நான் தான் ப்ரோ கார்த்திக் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாருமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு நிறைய பேருக்கும் சொல்லவே முடியல அவங்களால. பட் ஆனால் ஒரு மாதிரி அந்த ஃபீல் தெரியும்ல நம்மளுக்கு, பிடிச்சிட்டு அப்படியே நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க, செம்மையாக இருக்குது, அமேசிங் அப்படி அந்த ஒரு தாட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னோட, அதாவது எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் அவங்க முன்னாடி அது நடந்தது. இட்ஸ் a great feel, you know. கண்டிப்பா அது வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அது விஜய் ஆண்டனி சாரை பத்தி சொல்லணும்னா, அவர் நாங்க வெளியே பார்க்கும் போது இஸ் வெரி ஜென்யூன், சொல்ல மனசுல பட்டதை அவர் டக்குன்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பர்சனா இருக்காரு. அவர் இன் பர்சன் அவர்கிட்ட பேசும்போது அவர் எந்த மாதிரி நம்மள பேசுறாரு, அவரோட பழகுற விதம் எந்த மாதிரி இருக்கு?
ஆக்சுவலி அவர் ரொம்ப கேர்டேக்கர் தான். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே, ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டார். பட் அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்க, ரொம்ப சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெருசாக எனக்கும் சாருக்கும் ஸ்கிரிப்டை தவிர்த்து வேறு எதுவுமே பேசுறதுக்கு உண்டான தருணங்கள் கிடைக்கல. ஓப்பனாக சொல்லலாம், அதான் உண்மை. ஏன்னா எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும், எப்படி ரஷ்ஷாக போகுன்றது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஷூட்டை தவிர்த்து வேறு எதுவுமே பேசுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி ஒரு ஷூட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஒர்க்கு மேலே தானே இருக்கும். அந்த நேரத்தில் சம்வாட் எதுவும் பேசுறதுக்கு உண்டான தருணங்கள் கிடைக்காது. ஸோ அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த சக்ஸஸ் மீட் இருக்குல்ல, இந்த சக்ஸஸ் மீட்டில் தான் சாரை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நேரம் பேச முடிஞ்சுச்சு. சார் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க கார்த்திக், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களோட அந்த கேரக்டர் அப்படியே சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அந்த வாய்ஸையும் எடுத்துட்டீங்க. நான் இதுக்கு நடுவில் வச்சிருந்தேன், இந்த ஆக்டிங்கை தாண்டி உங்களுக்கு வந்து வேற ஒரு டேலண்ட்டுமே இருக்கு, மிமிக்ரி வந்து அது இருக்கு. அது ஸ்டார்டிங் என்னோட இன்ஃபேக்ட் நான் அது சொல்ல மாட்டேன், ஸ்டார்டிங் அந்த கேள்வி கேட்டிருக்கணும். என்னன்னா எனக்கு ஆக்டிங் பேசிக்கா எங்க இருந்து ஃபயர் அப் ஆச்சு, இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு தீப்பொறி எங்க இருந்துப்பா அந்த தீப்பொறி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது எனக்கு பேசிக்கா மிமிகிரில தான் வந்துச்சு. மிமிகிரி நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டீச்சர்ஸ் டே அன்னைக்கு அங்க இருக்க டீச்சர்ஸ் மாதிரி இமிடியேட் பண்ணுங்க, ஒரு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு இமிடியேட் பண்ணுங்கன்னு சொல்லி டீச்சர்ஸே வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட், ஒரு நார்மலாக ஒரு அவங்களுக்கே அது பிடிக்கல. டேய் எங்களை இமிடேட் பண்ணுங்கடா, எங்களை யார் நீங்கள் வாண்டடாக எங்களை செய்யுங்கன்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தருணம். அவங்களுமே அந்த ஃபன் மோட்ல தான் இருந்தாங்க. சரி, அப்போ நான் போனேன், நான் பண்ணவா அப்படின்னு கேட்டேன். நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இப்போ பொதுவாகவே ஒரு ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும், கரெக்டாக? அவன் இதெல்லாம் பண்ணுவானா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு மீடியமுக்கும் கீழே தான் ஸ்டடீஸில் கொஞ்சம் இதாக இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் 10th. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம், நீ பண்ணுவியா, அந்த கேள்வியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சரி ஓகே பண்ணு அப்படின்னாங்க. அப்போது அந்த டீச்சர் என்ன பண்ணுவாரோ அதை அப்படியே எக்ஸாக்டாக லிட்டில் பிட் ஆஃப் வாய்ஸ் அதை கணக்கு வச்சுக்காதீங்க. பட் ஆனால் அந்த மாடுலேஷனாக இருக்கட்டும், அது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நான் அப்படியே அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன். அது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பண்ணிட்டேன். அப்போ அந்த நான் யாரை இமிடியேட் பண்ணனோ அவர் என்ன சைட்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, அவரே ரசிக்க ஆரம்பிச்சாரு. ஓகே, இப்போ நான் இமிடியேட் பண்ணுறேன் அப்படின்னா சில நேரங்கள் ஒரு சில பேர் இமிடியேட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வரும். ஐ மீன் அந்த பர்டிகுலர் பர்சனை இமிடியேட் பண்ணுறோம் அப்படின்னா நாட் அட் வே ஆஃப் டீசிங், நான் ஜஸ்ட் இமிடியேட் பண்ணாலும் ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்சன் கரெக்டாக பண்ணுறானா, அந்த பர்சன் என்டர்டெய்னிங்காக பண்ணுறானா, அப்படின்னா தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு ஜெயிச்ச இடம் அதுதான் நினைக்கிறேன். நான் யாரை இமிடியேட் பண்ணனோ அவங்கள நான் வந்து வெறுப்பு கொடுக்கல, அவங்கள நான் வந்து தப்பான ஒரு இன்டென்ஷன் கொடுக்கல, அவங்களுக்கு நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தெரிஞ்சிருக்கேன். அவங்கள நான் ரசிக்க வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இங்கேருந்து தான் அந்த மிமிக்ரி பேட்டர்ன் வந்துச்சு. எல்லாம் செம்ம கிளாப்ஸு, பசங்கள்லாம் வந்து அவங்களால பண்ண முடியாத எங்க கண்ணு முன்னாடி அவரை கலாய்கிறேடா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல பசங்க கருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்க கிளாஸஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு வைப் ஆச்சு எனக்கு அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் நான் உணர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளாப்ஸ் வாங்கின தருணம் எனக்கு மனசார சொல்லணும்னா அதுதான் அது. ஸோ அந்த தருணத்துலேருந்து தான் பிக்கப் ஆச்சு. அப்போது எனக்கு அந்த சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் கெமிஸ்ட்ரி சார், அவர் பேர் மொட்டமலை தீத்தி, அது என்னன்னா சாமி பேர் அவரோட பேரு. ஸோ அவர் இல்லை ஆக்சுவலி அவர் பேர் அதுதான், மொட்டமலை தீத்தி அப்படின்ற சார் எங்கே பார்த்தாலும் நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப நன்றி. ஸோ அது அவர்கிட்ட இருந்து அவரை பார்த்து தான் கிடைச்சா. அவர் எனக்கு என்கரேஜ் பண்ணார், அவர் ராஜாராம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்குது. எங்கள் முன்னாடி அந்த பெஞ்ச் இருக்கும், உட்கார வச்சுட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் எடுத்து எனக்கு கையில் கொடுத்தாரு. எனக்கு கொடுக்குறதுக்கு இப்போ எதுவும் இல்லை, இந்த ரோஸை வச்சுக்கோ, இந்த ரோஸை வச்சுக்கிட்டு யூ ஹாவ் அ வெரி குட் அப்சர்விங் நாலேஜ், உனக்கு அந்த அப்சர்விங் நாலேஜ் இருக்குது, நீ இதை வச்சு இன்னும் நிறையா லெவல் போகணும், வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட் அப்படின்றாரு. நானும் அதை வாங்கி வச்சிட்டேன். அப்போ இருந்து அந்த ரோஜாப்பூ அந்த ஒரு விஷயம் எனக்கு அது உள்ளே திணிச்சிருச்சு. மேபி அது நான் எங்கே போனாலுமே நான் ரியலைஸ் பண்ணுவேன்.
அந்த சாரை இமிட்டேட் பண்ணி வந்தது தான் ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த மொமெண்ட் அன்னைக்கு நடக்கலன்னா இது எல்லாம் நடந்திருக்கும் ஆமா அப்படின்றது தெரியும். ஆமா.